வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். நம்ம சிறப்பு பதிவு பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் குரு பகவான் பயிற்சி ஆகிட்டாரு. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் சொல்கிறீங்க, பழைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும், அடுத்து நாங்கள் அடுத்த ஒரு லெவலுக்கு நாங்கள் முன்னேற போகிறோம் அப்படின்னு எல்லாருமே நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு எங்களுக்கு சாத்தியமாகும், இது கண்கூடா நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. இதெல்லாம் உண்மையா, நடக்க போகுதா, இந்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதான்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த சிறப்பு பதிவு. அதனுடைய வரிசையில் நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு நம்ம இந்த பதிவை போட்டுட்ருக்குறோம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வருஷ குரு அடுத்த 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அந்த 10ஆம் இடத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவாகப்பட்டவர் எந்த மாதிரியாக செயல்பட போகிறாரு. ஏன்னா குரு அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, உங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடும், அந்த பிரச்சனை தீர்ந்துடும் இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் எந்த மாதிரியாக உங்களுக்கு நடக்க போகுதுன்றதை நீங்கள் ரியலாக இமேஜினேஷன் பண்ணி அது நடக்கும்போது தான் உங்களுக்கு ஆஹா கண்டிப்பாக இந்த குரு பகவான் நம்மளுக்கு இந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் உணரக்கூடிய காலம் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்காக தான் இந்த பதிவு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்கள்னு சொன்னாலே எல்லாருக்கும் சரி ஒரு பயம் இருக்கும். ஆஹா இவன் சிம்ம ராசி அன்பரா, இவனை கண்டாலே கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பயமுடுத்தும் ராசினா இது சிம்ம ராசி தான். ஏன்னா சிம்மம்னாலே ஒரு ஜெகத்தை ஆளக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஜெகம்னா என்னது, அப்படி என்ன அங்கே அப்படி ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் ஆள்றக்கூடிய எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு திறமை ஒழிஞ்சிட்ருக்குது. எதையுமே அதாவது அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பர்கள். சாதாரணமாக நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுடைய பேச்சை தான் எல்லாருமே கேட்கணும். மாறி யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா நீ தான் என் பேச்சை கேட்கல, நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. யாரையும் பற்றி நீங்கள் பொருட்படுத்தவே மாட்டீங்க. அந்த அளவிற்கு அந்த அதிகாரம் மிக்கவர்கள், தோரணை மிக்கவர்கள், ஆளுமை மிக்கவர்கள் தான் சொல்லணும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திலிருந்து, அதாவது பாக்யஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு முதல்ல குரு எந்த இடத்திற்குரியவர்னு பார்க்கணும். உங்களுக்கு முதல்ல குரு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அதாவது 5ஆம் இடத்திற்குரியவர். அடுத்து அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்திற்குரியவர். அந்த அஷ்டமாதிபதின்ற போது எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கலக்கம் வரும். என்னடா இது அஷ்டமாதிபதினா நம்மளுக்கு சின்ன தடங்கள். ஏன்னா எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயங்கள் என்னன்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் முதல்ல நெகட்டிவ் எடுத்துப்பீங்க. ஏன்னா நான் முதல்ல சொன்னது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொன்னேன், அதை யாருமே கேட்டிருப்பீங்க, அதை ரொம்ப பொருட்படுத்த மாட்டீங்க. அஷ்டமாதிபதி சொல்லிட்டீங்களே, அப்புறம் எப்படி எங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்க போறாரு அப்படின்னே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அந்த கெடுதலான உள்ளான பலனை விட்டுருவோம், அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை எடுத்துக்கணுன்றதை யாருமே யோசிக்க மாட்டீங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவாக சொல்லும் போது தான் அந்த ஒரு பயம், அந்த பயத்தில் தான் நீங்கள் இந்த நாள் வரைக்கும் உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டது. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு பயம், ஒரு சின்ன சஞ்சலப்பு ஏற்படுது இல்லையா. அந்த அஷ்டமாதிபதினு சொல்லும் போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு சின்ன சஞ்சலப்பு, ஒரு செகண்டில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போகிற அந்த பயம் தான் உங்களை இத்தனை நாளாக வளர விடாமல் உங்களை தடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல். இது எப்படி இந்த 10ஆம் இடத்திற்கு வரும்போது உங்களுக்கு அந்த திறமைகள் எல்லாமே வெளிவரக்கூடிய நேரம். சிம்மராசி அன்பர்கள் நீங்க இந்த பொழுதுல செய்ய வேண்டியது, ஏன்னா நீங்க ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில்ல பணம் நிறைய வருது, பணம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கு இல்லையா, அதிகாரம் இருக்கு, அந்த பவர் ஆஃப் கெப்பாசிட்டி பவர் உங்களுக்கு இருக்கு. யாரை எந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு திறமை உங்களுக்கு இருக்கு இல்லையா. அதனால தொழில்லாம் நல்லா செஞ்சிட்டு இருக்கிறீங்க.
தொழிலில் கடன் வாங்குறது, அடுத்து அந்த கடனை எடுத்து இன்னொரு இடத்துல போடுறது, இதெல்லாம் ஒரு சகஜமான ஒரு வாழ்க்கை நடைமுறை தான். அதெல்லாம் நம்ம ரொம்ப பெருசுபடுத்தி சொல்லக்கூடாது. ஆனாலும் நீங்கள் கடந்த காலத்தில் என்ன செஞ்சீங்க, அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. என்ன ஆச்சு, தொழிலில் நிறைய வருமானம் வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுனீங்க, உங்களுக்குன்னு எதுவும் வச்சுக்காம, அதாவது நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கடன் கொடுக்கறது, இந்தாடா வச்சுக்கோ, நான் சம்பாதிக்கிறேன், என் காசு யார் கேட்க போகிறான், என்னைய கேட்கறதுக்கு யார் இருக்கா, என்னுடைய குடும்பத்தில் நான் சொன்ன பேச்சு தான் எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் அதிபயங்கரமாக கடந்த காலத்தில் தன்னுடைய மூளையை தானே சலவை செய்து, அதாவது மூளை சலவைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தானே, ஏன்னா அது என்னை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, என்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா இந்த உலகத்தில் அப்படின்னு ஒரு 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 இதோடு அதிகாரத்தோடு இருக்கும்போது நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் போச்சு. ஆனாலும் அந்த 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 விஷயத்தினால அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடன், ரொம்பலாம் பெருசாக இல்லைங்க, எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபா மாத்திரம்தான் இருக்குது, அதை எப்படியாவது நான் சம்பாதிச்சிருவேன், அதில் எனக்கு ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரே, உங்களுக்கு அந்த தைரியத்தையும் அந்த தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஆனாலும் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அஷ்டமாதிபதி ஒர்க் ஆகுவார். ஏன் அந்த அஷ்டமாதிபதி உங்களுக்கு அந்த இடத்துல வந்து காமிப்பார், நான் அஷ்டமாதிபதி, ஜாக்கிரதையாக இருக்கணும், நீ இந்த இடத்துல சரிக்கு விழுந்துருவ, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களையே பயமுறுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அஷ்டமாதிபதி சொல்லும் போது ஒரு பயத்தை கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அந்த குரு பகவான். சின்ன சின்ன அவமானங்களை, இப்போ குடும்பம் சம்பந்தமா இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு வயதுக்கு வந்த ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருக்கிறாங்கன்னா அந்த பசங்க மேல நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுவீங்க. என்னடா இது, எங்க போற, எங்க வர, வீட்டுல சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை, தேவையில்லாம நீ செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்களே உங்களை நீங்களே ஒரு அவங்கள பத்தி ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்ய போறாங்க, அப்பா எப்போதும் இப்படிதான் பண்ணுவாரு, அதனால அதெல்லாம் விடு, அதுக்கப்புறம் அவரை போய் சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க ஏதாவது ஒன்று செய்ய போய் அந்த தவறுதல் உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத ஒரு அசிங்கத்தையோ அவமானத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக வரும். அதையும் தாண்டி வரக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் செய்ய போகிறார். எப்படி செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க, ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, உங்களுடைய சக ஊழியர்களோடு சேர்ந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க, ரொம்ப ஜாலியாக பர்சன், நீங்க யாரை பார்த்தாலும் ஒரு அதிகாரம், வேலைன்னு வந்துருச்சா ஒரு வெள்ளைக்கார மாதிரி, அந்த படத்துடைய டைட்டில் மாதிரி வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்டா நான் அப்படின்ற சொல்ற அளவிற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் வேலை செய்யும் போது சக ஊழியர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆணவத்தோட அதிகாரத்தோட நீங்க நடந்திருப்பீங்க. அதை எப்போதுமே பழி வாங்குவதற்கு உங்களுடைய சக ஊழியர்கள் காத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி புலி பதுங்குதோ, பாயறதுக்காக தான் பதுங்குதோ, அதே மாதிரி தான் நீங்க யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. சிம்மராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்பி இருக்காதீங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பசுத்தோல் போர்த்திய புலி உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முழுவதுமாக நடிக்கக்கூடிய நாடக மேடையில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர்கள். அந்த அளவிற்கு நீங்கள் அவர்களுடைய முழுமையாக நீங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தீங்கன்னா உங்களை அப்படியே காலவாரி விட்டுருவாங்க. அதனால நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க சிம்மராசி அன்பர்களே. உங்களுடைய வேலை இருக்கு, உங்களுடைய தொழில் இருக்கு, என்னுடைய குடும்பம் இருக்கு அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது இந்த 2024-25 இந்த குரு பயிற்சியில ஒரு நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக, குருன்னு சொன்னாலே நேர்மறைங்க, குருன்னு சொன்னாலே புகழ், குருன்னு சொன்னாலே மதிப்பு, குருன்னு சொன்னாலே சமுதாயத்துல அந்தஸ்து, எந்த அளவிற்கு நீங்க நேர்மறையான ஒரு எண்ணங்கள்
துணிச்சலோடு செயல்படுறீங்களோ அந்த அளவிற்கு நீங்க புகழையும் மதிப்பையும் ஒரு பேரந்தஸ்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய அந்த வேலையில யாராவது உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா, உடனே அவங்கள களை எடுத்துடணும். நீங்க அதிகாரம் மிக்கர், உங்களுக்கு அதிகாரம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய முதலாளிகள் உங்களுக்கு அதிகாரம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க, மனிதாபிமான்மையோட நீங்க நடந்துக்கிறீங்க. ஐயோ பாவம் அவனுக்கும் குடும்பம் இருக்கு, நம்ம அவனுடைய வேலையில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சு கடந்த ஒரு 2 வருஷமா நீங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக ஊழியர் பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி உங்களுக்கு பின்னாடியே அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாருன்றது உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தணும். எந்த நேரத்துல அதிகாரத்தை பயன்படுத்தணும், எந்த நேரத்துல அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்றத நீங்க கண்டிப்பா அறிஞ்சு செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம், குரு பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிக அருமையான காலகட்டமாக இருக்க போகுது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக கண்ணு முன்னாடி நிற்கிறாங்களோ, கண்டிப்பா அதை களை எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சி தாங்க. உங்களுடைய காலங்கள்ல ஒரு வருமானம் பூத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்லணும். இந்த இடத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். எப்படி அந்த அஷ்டமாதிபதி வேலை செய்யுதுன்றதை நம்ம சொல்லணும். அந்த அஷ்டமாதிபதி மிக அருமையான தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். அசாத்தியான, அதாவது ஒரு உனக்கெல்லாம் ஒரு அசட்டு தைரியம் தான்ப்பா, இப்படி பண்ற, எப்படி இப்படி எதிர்த்து நிற்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். அந்த அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து வேலை செய்ய போற. அதற்கு தான் ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னேன். நம்மளுடைய மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்படி எல்லாரையும் எதிர்த்து போறார். ஒரு சிங்கிள் மேனா இருந்துகிட்டு அந்த இடத்துல எல்லாரையும் களை எடுத்துக்கிட்டே இருக்கிறார். யார் யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ, யார் யாரெல்லாம் தனக்கு எதிரியோ எல்லாத்தையும் பயப்படவே கிடையாது. அந்த நேரத்துல தான் அந்த அஷ்டமாதிபதி ஒர்க் ஆகுறாரு. அந்த குரு பகவான் அந்த இடத்துல இருந்து அவருக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிறார். அந்த மாதிரியான ஒரு தைரியம் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. நீங்க துணிஞ்சு செயல்படுங்க சிம்ம ராசி அன்பர்களை. எந்த விதமான தடையும் உங்களுக்கு இருக்காது. அது எந்த அளவிற்கு நீங்க வியாழக்கிழமை ஒரு குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெறுகிறீங்களோ, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வேலைக்கு போறீங்களா, வியாழக்கிழமை சாயங்காலம் அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. இல்ல டைம் கிடைச்சதா ஒரு கணக்கன்பட்டி குருமார்களை வழிபடுங்க. இல்ல எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களா இருக்கிறீங்கன்னா வீட்டில் காஞ்சி பெரியவரை வச்சு அந்த ஒரு சாதுவான முகத்தை நீங்க பார்த்து வழிபாடு பண்ண உங்களுடைய தைரியம் மிக அதிக அளவுல, அந்த தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அப்படியே கண்கூடா வந்து வெளியில வந்து உங்களை பலனெல்லாம் தரப்போறாரு. உங்களுடைய வாழ்க்கையில கோடிக்கணக்கான ஒரு கோடிகளை குவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. கோடியில புரள போறீங்க. இன்னமே உங்களுக்கு இது நாள் வரைக்கும் லட்சத்துல தான் நீங்க பார்த்திருக்கிறீங்க. இனிமேல் வரக்கூடிய காலத்துல கோடியில புரளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு கோச்சார நிலவரப்படி குரு பகவான் பெயரும் போது எப்படி நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை விஷயங்கள் அப்படின்றத நம்ம சொன்னோம். இது உங்க ஜாதகப்படி எப்படி இருக்கணும் பார்க்கணும்னு அறிய ஆவலா இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.